வடக்கு கிழக்கு மாகாணங்களை இணைப்பது தொடர்பிலான வடமாகாண சபையின் தீர்மானத்துக்கு எதிராக சில தரப்பினர் முன்வைக்கும் குற்றச்சாட்டுகள் தொடர்பில் வடமாகாண முதலமைச்சர் சி வி விக்னேஸ்வரன் இன்று கருத்து வெளியிட்டார். யாழ்ப்பாணத்தில் ஊடகவியலாளர்கள் எழுப்பிய கேள்விக்கு பதிலளித்த போதே அவர் இவ்வாறு தெரிவித்தார். தீர்ப்பை நீங்கள் எடுத்து பார்த்தீர்களானால் இது ஒரு பிழையான சில நடவடிக்கைகளை எடுத்ததன் காரணத்தினாலே இதை நாங்கள் இவ்வாறு பிரிக்கின்றோம். ஆனால் தேவையெனில் உரியவர்கள் மீண்டும் சேர்ந்து கொள்ள முடியும் என்று அந்த சரத் சில்வாவினுடைய தீர்ப்பிலேயே இருக்கின்றது. இந்த ஸ்டெப்ஸ் சிலர்கள் எடுக்க வேண்டியிருக்கிறது, அந்த ஸ்டெப்ஸை சரியா செய்ய இல்லை, அந்த ப்ரொசீஜர் சரியா செய்ய இல்லை என்ற அடிப்படையில தான் அவர்கள் அந்த தீர்ப்பை வழங்கினார்களே ஒழிய மீண்டும் வடக்கும் கிழக்கும் சேர வேண்டியதில் எந்த விதமான பிரச்சனையும் இல்லை. அவர்கள் சேர்ந்து அதனை ஒருமித்து சேர்க்க முடியும் என்ற அந்த கருத்தை கூட அவர் தன்னுடைய தீர்ப்பிலே போட்டிருக்கின்றார். இதேவேளை வடமாகாண முதலமைச்சர் சமஷ்டி முறை தொடர்பிலும் கருத்து தெரிவித்தார். சமஷ்டி என்றால் பிரிவினை என்ற ஒரு தப்பான ஒரு அபிப்பிராயத்தை 60 வருட காலமாக அவர்கள் கூறிக்கொண்டு வந்திருக்கின்றார்கள். 56 உண்மையிலேயே 1926ஆம் ஆண்டு SWRD பண்டாரநாயக்க அவர்கள் சமஷ்டி முறையை இலங்கைக்கு உகந்தது என்று அவர் குறிப்பிட்டிருந்தார். கண்டிய அவர்களுடைய ஒரு அசோசியேஷன், அவர்களுடைய சங்கம் வந்து டொனமோருக்கு முன்னுக்கு கூறும்போது அவர்கள் கூடியிருந்தார்கள், ஒரு சமஷ்டி அரசு தான் தேவை. ஆகவே நாங்கள் உண்மையை புரிந்து கொள்ள வேண்டும். சமஷ்டி என்பது நாட்டை ஒருமித்து வைத்திருப்பதற்காக நாங்கள் கூறும் ஒரு விடயமே ஒழிய நாட்டை பிரிப்பதற்காக அல்ல. ஆனால் சமஷ்டி என்பது பிரிவினைக்கு ஒப்பானது என்ற ஒரு கருத்தை சிங்கள அரசியல்வாதிகள் இதுவரை காலமும் மக்கள் மனதிலே விதைத்ததன் காரணத்தினால்தான் இப்பேற்பட்ட ஒரு பிரச்சனையை நாங்கள் எதிர்நோக்க வேண்டி இருக்கின்றது. ஆனால் 2 கட்சிகளும் அதனை பரிசீலித்து சீரமைத்து ஒரு உரிய தீர்மானத்தை எடுப்பார்கள் என்று நான் எதிர்பார்க்கின்றேன்.